இந்த திரைப்பட உலகத்தை பற்றின பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு, அதை பத்தியான இனிஷியலான ஒரு ஆரம்பகட்ட காட்சிகள் இருந்தது. அதுல தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தொடர் குணா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதில் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சி சம்பத் அவரை சந்தித்தது பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையில இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்கு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதுல மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுல என்னன்னா மதியழகன் என்ற பெயர் அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன், அல்லது இந்த புது திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பெயரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்துடைய கதை முழுமையா எனக்கு தெரியல, என்ன சொல்ல வராங்க தெரியல. ஆனா தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது. அந்த வகையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னால் அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல், அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம். எப்படி யூடியூப்ல எல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் அந்த படத்தை நம்ம பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல, குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்து பேச வேண்டியது இருக்கிறது. அதுவும் திரையுலகம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய, ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமானத மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டுகால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் இப்ப ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை, 1 அல்ல 2 அல்ல, 1,46,000 பேர்ல இருந்து 1,67,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா, நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு. போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 சுற்றம் பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க. 8 மாதம் கழித்து
போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர். வெறும் 480 பேர். இது இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில நடந்தது. ஆனால் அதை குறித்து இந்தியாவில் பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம். இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து, இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். என் பையனுக்கும் பேர் வச்சது தோழர் தியாகு ஐயா தான். மகிழ்டன் சொல்லிட்டு பேர் வச்சாரு. நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சாமானியன் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா பிரபாகரனுடைய படம் புக் இருக்கும். ராமராஜன் வந்து பிரபாகரன் புக்கை படிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது மதி பண்ணாரு. அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது சென்சார்ல வந்து பிளர் பண்ணாங்க. சார் அந்த புக்கு ராமராஜன் படிக்கிற மாதிரி. ஸோ இது என்ன சென்சார்ல பண்ண போறாங்களோ, ஏன்னா எங்க 2 பேருக்குமே வந்து இந்த நூற்றாண்டின் ஒரு இணையற்ற ஒரு தலைவரா வந்து பிரபாகரன் இருக்கிறாரு, எப்பயும் இருப்பாரு. ஏன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு கப்பல் படை, விமானப்படை, எல்லா விதமான ஒரு கட்டமைப்பு பண்றதுன்றது வந்து அவ்வளவு பெரிய சாதனை. அதை செஞ்ச ஒரு தலைவர் மேல ஒரு காதல் இருக்கு. அதனால அவருக்கு என் மேல காதல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட்ஸ் மெடிக்கல் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் இது. அண்ட் ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். ஒரு ஆக்டர் ஆந்தனி ஹாப்கின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி அவர் வரணும். ஆக்சுவலா அவரும் ஒரு பயங்கரமான ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவரு ரொம்ப நல்லா பண்ணுவார் அவரு. சோ எனக்கு பொதுவா நான் பாக்குறது வந்து மதி சார் வந்து இஸ் கட்சி பர்சன், ரொம்ப தைரியமான பர்சன். இல்லைன்னா ராமராஜன் சாரை வச்சு யோசிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் என் இஷ்யூ. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த பிசினஸ் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம, பிகாஸ் வாட் he has done is ராமராஜன் மாதிரி ஒரு ஹீரோவை இன்னைக்கு எல்லாரும் அவர் இன்டர்வியூ கேட்க வைக்கிறதுன்றது வந்து பிகாஸ் மத்த ஹீரோஸ் எல்லாருமே இன்சென்சிட்டிவா இருக்காங்க. அவங்க வந்து இவர் எவ்வளவு டவுன் டு எர்த் போறாரு. அப்போ ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு பழைய ஹீரோஸை உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது புது ஹீரோஸ் பார்த்து கத்துப்பாங்க. அதை பண்ண மதி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சீரியஸ்லி நான் ராமராஜன் சார் கிட்ட இருந்து நிறைய இவ்வளவு நல்லவரா அப்படின்னு எல்லாம் இப்ப இருக்கிற ஹீரோஸ் தயவு செஞ்சு அவர் இன்டர்வியூஸ போய் பாருங்க. சோ டவுன் டு எர்த், ரொம்ப அடக்கத்தோட ப்ரொடியூசர்ஸ வந்து மரியாதையா, பிரஸ் அண்ட் மீடியாவை காலை தொட்டு வணங்குறேன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற ஹீரோஸ் அதை கத்துக்கணும். அவரை கொண்டு வந்ததுக்கு மதி சார் வந்து பெரிய கட்ஸ். ஆனா சொன்ன மாதிரி அவர் சம்பாதிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அந்த படம் ரிலீஸ்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். ஆனா அது எல்லாம் ஏன்னா நல்லவன் வந்து கெட்டு போக கூடாது. அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. என்னுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் சார் உங்களுக்கு. நீங்க நல்லா வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. நன்றி, வணக்கம். Congratulations to the entire team of Pida. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிம் கொடுத்திருக்காங்க. சோ அத கரெக்டான இடத்துல பிரஸ் அண்ட் மீடியா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். சோ டெஃபினட்டா இதோட ரீச் வந்து உங்க கையில தான் இருக்கு.